Hello everyone, welcome to Max Brains. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஎன்ஓயு எம்எஸ்சி சைக்காலஜியோடைய எம்எஸ்ஒய்எஸ் 11 அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ்ட் ஜென்ரல் சைக்காலஜியில் ஐ ஹவ் போஸ்டட் அ வீடியோ ஃபார் பிளாக் 1. ஓகே, ஸோ பிளாக் 1 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் பிளாக் 2க்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளாக் 2 பற்றின ஒரு குவிக் ரீகேப் வீடியோ தான் இது. பிளாக் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 யூனிட்ஸ் கவர் ஆகுது. ஓகே, பிளாக் 2 வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆக்சுவலாக பிளாக் 2 வந்து நமக்கு லேர்னிங்லேருந்து தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. பிளாக் 2க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் கான்செப்ட்லேருந்து தான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து சிலபஸில் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வச்சு தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஓப்பன் த ஸ்டடி மெட்டீரியல் when you are listening to this video so that it will be even more helpful for you. I've covered all the concepts. I'll also tell you what are the important questions in between. So please listen carefully. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்சரி ப்ராசஸ்லேருந்து 5 சென்சஸ் வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு யூனிட். ஓகே, அண்ட் தென் பர்செப்ஷன்லேருந்து பர்செப்சுவல் ப்ராசஸ் வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எல்லாமே சேர்ந்தது வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 யூனிட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிறது. இந்த மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் இது எல்லாமே அந்த இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் நமக்கு இதில் வந்துடும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எல்லாமே நமக்கு வந்து இது கம் அண்டர் த 4th யூனிட் as per our textbook. So the units covered are units 4 to 7. Okay, so these units are going to cover முக்கியமான questions in பார்த்தீங்கன்னா sensory process totally they are asking it as a 15 mark question. And then perceptionல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ரோல் ஆஃப் லேர்னிங் இந்த மாதிரி different variety of questions are asked. So perception also plays a major role. And then classical conditioning and operant conditioning, this has been asked very much repeatedly. And இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் நமக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இஸ் ஆஸ்ட் அண்ட் ரோல் ஆஃப் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் லேர்னிங். ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ராசஸ், கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்ரண்ட் கண்டிஷனிங், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் கேட்டிருக்காங்க. ஸோ பர்செப்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூ கேன் ஆன்சர் வாட் எவர் கொஸ்டின் இஸ் பீயிங் ஆஸ்ட். ஸோ எல்லா டாபிக்ஸுமே வில் டூ அ குவிக் recap so that it will be useful for you. Okay, so இப்போ starting with sensation now. so first unit வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு sensation. ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்க questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா essay on sensory process அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை discuss on the senses, 5 sensesன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு சென்ஸ்லேருந்து உங்களுக்கு உள்ள ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சென்சரி ப்ராசஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக you can write all these subheadings. Sensory process na enna, threshold sensitive na enna nu edittu adukapramete you can write the rest of the senses. So idu kuda kinesthetics vandu ungalku vandrum namakku. So that is discussed inside in the textbook. I'll show you when and where. Okay, and now getting into the topic. So sensory process அப்படின்னா என்னது அப்படின்னா the external stimuli from the external world. ஸோ அது வந்து நம்ம எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா தட் இஸ் த்ரூ அ சென்சரி ரிசெப்டார். அதுதான் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜியால் எனக்கு அந்த என் பாடியில் இருக்க ரிசெப்டார்ஸை வந்து எக்ஸைட் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஆஃப் அ சென்சரி ரிசெப்டார் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வந்து இந்த ஸ்டிமுலேஷனில் அடுத்த டெஃபினிஷன் இங்கே என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்சேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சென்சரி ப்ராசஸ் அப்படின்றது எலிமெண்ட்ரி ஃபினாமினா wherein stimuli from external world is going to act upon the sense organ. ஸோ அப்போ வந்து we will know the act of such stimuli. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து சென்சேஷன் is a process wherein we are able to detect and identify stimuli. அவ்வளோதான் சென்சேஷன் எழுதி கேட்டாங்கன்னா it is a process by which we are able to detect and identify stimuli எழுதிக்கலாம். நீங்கள் சென்சரி ப்ராசஸ்ன்னு எழுதிட்டு யூ கேன் ரைட் ஸ்மால் சைட் ஹெட்டிங்ஸ் லைக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு எழுதிடலாம். அதே போல் வந்து சென்சேஷன் அப்படின்னு எழுதலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சப்ஹெட்டிங்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? அதே போல் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஒன்றுனா நமக்கு இதில் வந்திருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 சென்சஸ். ஸோ 5 சென்சஸ்ன்னு ஒரு சைட் ஹெட்டிங் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷன், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட், டச். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி மோர் சென்சஸ் இருக்குது, நிறைய சென்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச்சில் வந்து அந்த ஸ்கின் சென்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு வந்து பெயின், வார்ம்த், கோல்டு, இந்த டச்சுன்னு மட்டும் இல்லாமல் பெயின், வார்ம்த், கோல்டு அண்ட் டச் அப்படின்றது இன்னொரு தனியாக நமக்கு இது ஒரு 4 கேட்டகரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னும் வேற சில சென்சஸ் என்னன்னு பண்ணால் கைனஸ்தெசிஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே. கைனஸ்தெசிஸ் அண்ட் பேலன்ஸ்ன்றது அடுத்தது இருக்கிறது அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதிட்டு இதை பற்றி நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிசெப்டார்ஸ். ரிசெப்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்ரி சென்ஸ் ஆர்கன் இஸ் ஹேவிங் சம் எலிமெண்ட்ஸ் இதை சென்சிட்டிவ் டு ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிசெப்டார். ஸோ அந்த ரிசெப்டார் வந்து எதுக்காக அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிசெப்டார்ஸ் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ இது வந்துல வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பிரெயின்ல இருந்து நமக்கு வந்து வர சிலது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் செல்ஸ்ல இருந்து வருது. ஸோ பிரெயின்ல இருந்து வருது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ஸ்மெல் அண்ட் சைட். ஓகே. ஸ்மெல் அண்ட் சைட்டா இருக்கு. ஸ்கின்ல இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஹியரிங்கு, அப்புறமேட்டு இந்த கைனஸ்தெசிஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருந்து நமக்கு வரதா இருக்குது. ஓகே. ஸோ ஸ்கின் செல்ஸ் அப்புறம் க்ரோயிங் அவுட் ஆஃப் த பிரெயின். ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு சென்சஸும் நம்ம உடம்புல ஃபிசிக்கல் எனர்ஜிக்கு ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீதி எல்லாமே நமக்கு ஒரு டெம்பரேச்சர் பொறுத்து ஒரு இதை பொறுத்து நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் எல்லாம் மெக்கானிக்கல் சென்ஸ் அப்படின்னு இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கால் திஸ் ஆஸ் கெமிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலை இருக்குது அப்படின்னா நமக்கு அதில் லோயர் லிமிட் இருக்குது, அப்பர் லிமிட் இருக்குது. அதில் நம்ம எந்த லிமிட் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம பாடி வந்து சென்சிட்டிவாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஹியூமன் ஐயோட சென்சிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 to 840 மில்லி மைக்ரான்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்குது. அதே போல் ஹியூமன் ரிசெப்டார்ஸ்க்கு வந்து they have vibrations that are of the range 20 to 20,000 cycles per second. இதுதான் வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. 20 Hz to 20,000 Hz படிச்சிருப்பீங்க ஆர் 20 kHz அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே. இதுதான் இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் சென்சிட்டிவிட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எனர்ஜி வேணும். அதாவது சில டைம் சொல்லுவோம்ல தொட்டா சொரணியே இல்லைன்ட்டு, ஏதோ ஒரு அளவில் தொட்டா தானே தெரியும் நமக்கு. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ நமக்கு வந்து ஸ்டிமுலேஷன் ஃபீல் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு ஸ்டிமுலேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்றது நமக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த த்ரெஷ்ஹோல்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற கான்செப்டையும் நம்ம படிக்க போகிறோம். இதில் இந்த இதை பார்த்துக்கோங்க. The stimulus is said to be at the absolute threshold when the presence or absence of stimulus is correctly detected 50% of the time. ஓகே. எனக்கு 50% எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு எனக்கு தெரியுது அப்படின்னா தென் இட் மீன்ஸ் தட் எனக்கு அது அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டாக இருக்குது அப்படின்றதான் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பை த மெத்தட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலை. ஸோ எனக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது எப்போ எனக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து இல்லை கொஸ்டின் கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எஸ் ஆர் நோ எப்போல்லாம் சொல்கிறாங்க அதை பொறுத்து வந்து 50% ஆஃப் த டைம் அவங்க எஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென் எஸ் அதான் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் சென்சிட்டிவிட்டி நமக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகுது அப்படிங்கிறது அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ இந்த அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட் வந்து இட் வில் வேரி ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒருத்தரை பொறுத்து அது வந்து நமக்கு வந்து மாறும் அப்படின்றத, ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து நமக்கு அது மாறும் அப்படின்றது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட் டு டிஃபரன்சஸ் தான் என்ன சொல்ற டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்ட். டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா லிமிட்ஸ் டு டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டிஃபரன்சஸ். நமக்கு வந்து டிஸ்கிரிமினேட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வித்தியாசம் பார்க்க தெரியுது அப்படிங்கிறது தான். ஸோ ஐ எம் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட் த டிஃபரன்சஸ் அப்படின்றது அந்த லிமிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட்ல எனக்கு வித்தியாசம் தெரியுது
அந்த லிமிட்டை தான் என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது மினிமம் சேஞ்ச் இன் த ஸ்டிமுலஸ் வேல்யூ தட் கேன் பி ஐடென்டிஃபைடு. ஓகே, ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் த்ரெஷ்ஹோல்டுன்னு வாங்க. இல்லைன்னா நோட்டிசபிள் டிஃபரன்ஸ், ஜஸ்ட் நோட்டிசபிள் டிஃபரன்ஸ், அதுதான் ஜேஎன்டி அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்சரி அடாப்டேஷன். ஸோ இதுல இன்னொன்று என்ன கொடுத்துறேன், டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்டு இஸ் ஃபிக்ஸ்ட் அட் அ பாயிண்ட் வேர் the difference takes place or is perceived. என்னால எந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதோ, சம்டைம்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பேஷண்ட்ஸ் போய் அட்மிட் ஆகும்போது சொல்லுவாங்க, இப்போ வந்து வலிக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வலிக்குது அப்படின்னா அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு ஜாஸ்தியா வலிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா. அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு அது டிஃபரன்ஸ் தெரியுது. அதுதான் டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்ட். ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட், அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட் பார்த்துட்டோம், டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்ட் பார்த்துட்டோம். அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு 50% அது எஸ்ஆர் நோட் கேட்கிறோம்னா 50% நமக்கு எஸ் வந்துச்சு அப்படின்னா தென் அது வந்து அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு. ஸோ டிஃபரன்ஷியல் த்ரெஷ்ஹோல்டு எந்த பாயிண்ட்ல ஐ எம் ஏபிள் டு see the difference. அடுத்து வந்து சென்சரி அடாப்டேஷன். ஸோ சென்சரி அடாப்டேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு சிமுலேஷன் வந்து எந்த லெவல்ல இருக்கு, அதை வந்து அட் அன் அன்யூஷுவல் லெவல்ல இருக்குது அப்படின்றப்போ எனக்கு த்ரெஷ்ஹோல்டை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது எனக்கு சிமுலேஷன் வந்து ரொம்ப அன்யூஷுவல் லெவல்ல இருக்குது. ஸோ அப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் அந்த த்ரெஷ்ஹோல்டை விட ஜாஸ்தியா இருக்கும்போது மை சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அடாப்ட் தட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு புது லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு அல்ல அதை அடாப்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வந்து சென்சரி அடாப்டேஷன் அப்படின்னு. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு இல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு நியூ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் வந்து இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ரோட் வந்து மெயின் ரோடு கிட்ட ஒரு வீடு புதுசா போறோம் அப்படின்னா அங்க பயங்கர நாய்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஏன்னா வந்து தட் இஸ் பியாண்ட் லெவல். ஓகே, அது நமக்கு நார்மலா இருக்கிறத விட ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்குது. ஸோ கொஞ்ச நாள்ல வந்து வி கெட் அடாப்டட், ரைட்? ஸோ அப்போ என்னாவது நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடாப்ட் ஆகுதுல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சென்சரி அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் சேஞ்ச் இன் டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, அப்போ வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஐஸ், இயர்ஸ் அண்ட் அதர் ரிசெப்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு இது எந்த மாதிரி சேஞ்ச் இருக்கு, சென்சேஷன் என்ன மாதிரி சென்சேஷன் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கு ரேடியோவில், அது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். ரேடியோவில் நமக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் டிரான்ஸ்டியூசர், ஏன்னா தட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம். அதான் இது என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் வந்து ஒரு இதில் ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வழியாக வேற மாதிரி எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லணும் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த டிரான்ஸ்டக்ஷன் நடக்கிறதுக்கும் எனக்கு இன்கமிங் லெவல் எனர்ஜி லெவல் வந்து எனக்கு எங்கே இருக்கணும், த்ரெஷ்ஹோல்டு, அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டில் இருக்கணும். அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு நம்ம என்ன பார்த்தோம், 50% அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு லெவலில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த டிரான்ஸ்டக்ஷன் நடக்கும், இல்லைன்னா எனக்கு நடக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கா சென்சரி ஆர்கன்ஸை பத்தின ஒரு தெளிவு. சென்சரி ஆர்கன்ஸ் பத்தி என்ன நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சென்சரி ப்ராசஸ்னா என்ன, ஸ்டிமுலேஷனா என்ன, ஸ்டிமுலை என்னது, அந்த 5 சென்சேஷன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ரிசெப்டார்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ரிசெப்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல என்ன இருக்கு, ஸ்கின்ல என்ன இருக்கு, நெக்ஸ்ட் கெமிக்கல் சென்சஸ் என்னெல்லாம் இருக்குது, மெக்கானிக்கல் சென்சஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ கெமிக்கல் சென்சஸ்ல வந்து நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் மெக்கானிக்கல் சென்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து டச், பெயின், கைனசிஸ், ஹியரிங், சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம மெக்கானிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 5 சென்சஸ் குள்ள போகிறோம். ஸோ 5 சென்சஸ் என்னது, விஷன், ஹியரிங் அதாவது ஐஸு, இயர்ஸு, நோஸு, டங் அண்ட் ஸ்கின். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்கின்னை தான் வந்து கைனசிஸ்னுவோம். வெறும் டச்சுன்னு சொல்லாம இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின், வார்ம்த், கோல்டு டச். ஓகே, ஸோ பெயின், வார்ம்த், கோல்டு டச் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம இப்போ வந்து we will analyze all these things in order. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து விஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன்
we are going to learn here is about our vision. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷனில் வந்து ஃபார் அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுக்கு நார்மல் விஷன் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நமக்கு வேணும். சென்சரி ஆர்கன்ஸில் நம்ம கண் பார்வை இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தான். The study of process of seeing can also serve the process of purpose of explaining the principles of perception. Perception அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவோம், மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஐடியா, என்னோட இது, அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலி நம்ம எதை பார்க்குறோம், நம்ம லைட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம லைட் இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த லைட் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் த சென்சேஷன். நம்ம பார்த்தோம்ல, ஒரு பிசிக்கல் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைல ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கு. அந்த பிசிக்கல் எனர்ஜி தான் நம்மளை வந்து நம்ம உடம்புல இருக்க ரிசெப்டார்ஸ் வந்து எக்ஸைட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்ல. அதுல இந்த பிசியோலாஜி இந்த அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க லைட் தான் இருக்குது. ஆனா லைட் தான் அந்த சைக்கலாஜிக்கல் சென்சேஷன். ஸோ தட் இஸ் அ பிசிக்கல் ஸ்டிமுலஸ் விச் இஸ் எக்ஸைட்டிங் தி ஐ. ஓகே, ஸோ அப்போ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். லைட்டோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் பார்க்க போறோம். அதே போல கலர் விஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கலர்ஸ்ல நமக்கு வந்து என்ன மாதிரி விஷன் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் அண்ட் கலர் விஷன். ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து மெயினா இங்க பார்க்க போற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்னது, தே கிவ் அவுட் எனர்ஜி. ஸோ எனக்கு வந்து ஒரு லைட் இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஐ நீட் ஐ. ஓகே, எனக்கு வந்து கண்ணு இருந்தால் தான் எனக்கு பார்க்க முடியும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மேல அந்த லைட் படுது. ஸோ ஆப்ஜெக்ட் மேல லைட் பட்டு அந்த லைட் வந்து எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்னோட ஐலேருந்து இட் கெட்ஸ் ஸ்டிமுலேட்டட் அண்ட் தென் இட் கோஸ் டு த பிரெயின் அண்ட் தென் இட் வில் டெல் மீ வாட் ஐ நீட் டு சி. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. ஸோ அதுக்கு முதல்ல என்ன வரணும், தே ஷுட் ரேடியேட் எனர்ஜி ஆர் எனர்ஜி இஸ் த்ரோன் ஆன் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ரிஃப்ளெக்டட். ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே என்ன ஆகும், ஸ்டிமுலேட் த விஷுவல் ரிசெப்டார்ஸ். ஸோ நம்ம கண்ணில் இருக்கிற இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் வியூட் அஸ் a packet of energy called photon. Photonன்றது இட்ஸ் நத்திங் பட் a packet of energy. அப்புறமேட் லைட் இஸ் கன்சீவ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஆர் வேவ் லெங்க்ஸ். ஓகே, ஸோ வேவ்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேவ்ஸ்ல வேவ் லெங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த பீக்ல இருந்து இந்த பீக் வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னா, தென் இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஒன் வேவ் லெங்க். வேவ் லெங்க்ன்றது இதுதான். So wavelength is viewed in terms of the distance between the peak of one wave to its distance the peak of the next wave. இல்ல இதுல இருந்து இதுக்கு பார்த்தா கூட நமக்கு அதே வேல்யூ தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு வேவ்ஸ். ஸோ இந்த லைட் எல்லாமே வேவ்ஸா வந்து வேவ்ஸ்ல இருந்து நம்ம வேவ்லெங்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கன்செப்ஷன்ஸ்னால தான் நம்மளால லைட்டை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு ரேடியேட், அதுக்கப்புறமேட்டு இட் இஸ் வியூட் அஸ் a packet of photon ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து வேவ்ஸா கிடைக்குது. ஸோ வேவ் லெங்த்தை மெஷர் பண்ணி நம்மளால என்ன இருக்கு ஏது இருக்குதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே போல விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் என்னது நமக்குன்னா 400 to 800 மில்லிமைக்ரான்ஸ், அதாவது 16 and 32 millions ஆஃப் an inch. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே போல இப்போ அடுத்து சன்லைட் த்ரூ அ கிளாஸ் பிரிசம். இது எல்லாருமே ஸ்கூல்ல சின்ன வயசுல பார்த்துருப்போம். ஒன்றும் இல்ல கிளாஸ் பிரிசம்லாம் பார்க்கணும்னா கூட இந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு டியூப் லைட் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு அந்த 7 கலர்ஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் ஸ்பெக்ட்ரம் இஸ் broken out into காம்பனன்ட் வேவ் லெங்க். ஸோ அந்த ஒன்னோட வேவ் லெங்க்த்தும் நமக்கு விப்ஜிஆர் கலர்ஸ்ல நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுதான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்ல வந்து நமக்கு இன்டென்சிட்டி இருக்கு, வேவ் லெங்க் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நமக்கு கண்ணுக்கு வந்து இட் வில் ரிசீவ் த லைட் எனர்ஜி. ஸோ நம்ம கண்ணு வந்து இப்போ ரிசீவ் பண்ணும்போது இனி நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட ஐயோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கார்னியா. இது பயாலஜி படிச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். For those who don't have much idea with biology, try to listen. Okay, so உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்னியான்றது நம்ம கண் இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்னியா இப்படின்னு இருக்கும். ஓகே, லைக் கண் இப்படி இருக்கும். ஸோ கார்னியா இப்படி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்னியா அந்த லென்ஸ் வந்து அது கர்வ்ட் இன் ஷேப். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஸ்பெரிக்கல் பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் ரேஸ் ஃபால் அந்த ரெட்டினா நமக்கு இந்த
இதுல இருக்கும், அந்த ரெட்டினா மேல இருக்கும். தட் வில் இஸ் த போட்டோ சென்சிட்டிவ் போர்ஷன். ஸோ அதுதான் வந்து போட்டோ சென்சிட்டிவ் போர்ஷனா இருக்கும். அது கொஞ்சம் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதில் போய் விழுது. விழும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ நம்ம வந்து கண்ணை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் ரொம்ப ஐஸை ஹைலைட் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப தெரியல அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணை குறுக்கிட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம். ஓகே, ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்க இந்த அதான் வந்து இந்த அகாமடேஷன் சொல்லுவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அகாமடேஷன் வாங்க. அது எதனால அப்படின்னா, அந்த சீலரி மசில்ஸ் இருக்கும் நம்ம கண்ணில். அந்த சீலரி மசில்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இல்லை கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் டு சி. ஸோ அங்கே வந்து என்ன நடக்கும்னா ஐரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐரிஸ் இஸ் த கலர்ட் போர்ஷன் ஆஃப் த பியூப்பிள். நம்ம கண்ணில் வந்து அந்த கலர்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஐரிஸ். ஸோ அந்த ஐரிஸ் இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மஸ்குலர் டயஃப்ரம். ஸோ இதுதான் என்ன பண்ணும்னா பியூப்பிளோட சைஸை வந்து ரெகுலேட் பண்ணும். சிலர் சொல்லுவாங்கல்ல, கண்ணு டைலேட் ஆகுது, கண்ணை வந்து இப்படி பெருசாக்கி இது மாதிரி பண்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் பியூப்பிள். ஸோ லைட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இன்டென்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பியூப்பிள் வந்து ஸ்மாலரா இருக்கும் அப்படின்றது. நமக்கு ரொம்ப கண்ணு, அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா லைட் அடிச்சுது அப்படின்னா நம்ம கண்ணு வந்து சுருக்கி வச்சுப்போம். நமக்கு வந்து பார்க்க முடியாது, கண்ணு பூசுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சுருக்கும் பார்த்தீங்களா. அது எப்போ மோர் இன்டென்ஸ். ஸோ இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், மோர் இன்டென்ஸ் லைட் ஸ்மாலர் த பியூப்பிள் பிகம்ஸ். அப்போ ஃபெயிண்டா இருந்ததுன்னா, லைட் ரொம்ப டிம்மா இருந்தா நம்ம ரொம்ப கண்ணை முடிச்சு பார்ப்போம் நம்ம அது என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து சாம்பர் அந்த கார்னியாக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஃப்ளூயிட் இருக்கு. அதுதான் வந்து விட்ரஸ் ஹியூமர் அப்படின்றது. நமக்கு அந்த கண்ணில் வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த விட்ரஸ் ஹியூமர். ஸோ அந்த விட்ரஸ் ஹியூமர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஐபாலோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதே போல ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்த்துட்டோம், கார்னியா பார்த்தோம். கார்னியா பார்த்தப்போ ரெட்டினா பத்தி பார்த்தோம். ரெட்டினாக்கு அப்புறம் நமக்கு வந்து லைட் நமக்கு உள்ள படும்போது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. தட் இஸ் கால்ட் அகாமடேஷன். தட் இஸ் டன் பை சிலியரி மசில்ஸ். அப்புறம் ஐரிஸ் இருக்கு. ஸோ ஐரிஸ் தான் அந்த மஸ்குலர் டயஃப்ரம். ஸோ பியூப்பிளோட சைஸை ரெகுலேட் பண்ணுது. நிறைய பிரைட்டா இருந்துச்சுன்னா பியூப்பிள் குட்டியா இருக்கும், டிம் லைட்ல பெருசா இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க சேம்பர்ல விட்ரஸ் ஹியூமர் இருக்கு. தட் இஸ் மெயின்டைனிங் த சைஸ் ஆஃப் தி ஐபால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரெட்டினா ஆஃப் ஈச் ஐல வந்து தேர் ஆர் மோர் தேன் 120 மில்லியன் போட்டோ ரிசெப்டார் செல்ஸ். ஸோ இந்த ரிசெப்டார் செல்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ராட்ஸு, அடுத்தது வந்து கோன்ஸு. ஓகே, இந்த ராட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் விஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கோன்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் விஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே, ராட்ஸ் நைட் விஷனுக்கு அண்ட் வந்து கோன்ஸ் வந்து நமக்கு கலர் விஷனுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து அதே போல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க் நமக்கு வந்து இருக்குது. லைட் வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த கோன்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்குது. ஸோ ராட்ஸ் வந்து ஹைலி சென்சிட்டிவ் டு லைட் எனர்ஜி. ஓகே, ஸோ இது ஃபுல்லா ரெட்டினால ஃபுல்லா நிறைய இருக்கும். அதுபோல ஃபோவியா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கா, அதுல வந்து எல்லா கோன்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ அங்கதான் வந்து விஷுவல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, விஷுவல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இடம் அதுதான். ஏன்னா கலர் டிஃபரன்ஸ் அதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மற்றது வந்து லைட் ஹைலி சென்சிட்டிவ், லைட் நமக்கு பார்க்குறது. இதுதான் வந்து கலர்ஸை வந்து நமக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதாவது ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸை பற்றி பார்த்து கலரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம கலர் விஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எபிலிட்டி டு சி கலர்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் இது ரொம்ப தேவை. இப்போ எனக்கு கலர் பார்க்க முடியல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து கலர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கு தேர் ஆர் 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக இருக்கிறது வந்து ஹியூ, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூ, அப்புறமேட்டு பிரைட்னஸ். இதுக்கு மீறியும் இன்னும் இருக்குது, நம்ம அதுவும் நம்ம பார்க்கலாம் இதுல. ஓகே, புக்ல நமக்கு வந்து 6 வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதுல. அதில் வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 4 வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைமென்ஷன்ஸ்குள்ள வந்துடும் எனக்கு தோணுது. ஓகே, 4 மட்டுமா டைமென்ஷன்ஸ்குள்ள வந்துடும். ஸோ முக்கியமான டைமென்ஷன் என்ன அப்படின்னா ஹியூ. ஹியூ அப்படின்னா என்ன அப்படின்னா கலர், அவ்வளோதான். ஸோ இந்த கலரை தான் நம்ம ஹியூ அப்படின்றோம். ஸோ அது என்ன கலர்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஒரு கலர் ரெட் இருக்கு, இல்லை கிரீன் இருக்கு, இல்லை எனக்கு ப்ளூ இருக்கு, அந்த மாதிரி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுடைய ஹியூ அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து நார்மல் கண்டிஷன்ல எனக்கு வந்து அந்த பர்சீவ்ட் ஹியூ இஸ் ரிலேட்டட் டு வேவ் லெங்த் டைரக்ட்லி. ஸோ டைரக்டா என்னால் அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த்துக்கு பர்டிகுலர் கலருக்கு இருக்கும். ஓகே, ஒரே கலருக்கு 2-3 வேவ் லெங்த் இருக்காது. ஸோ அந்த வேவ் லெங்த் வச்சு தான் கலரே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை வச்சு தான் அந்த ப்ரிசம்லேருந்து நமக்கு 7 கலர்ஸே நமக்கு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யோர் காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ் அப்படின்றப்போ இட் இஸ் நத்திங் பட்
the mixture of two colors. For example, yellow எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளூ எடுத்தோம் அப்படின்னா both are going to be complementary. நல்லா இப்போ வந்து லைக் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ லைக் ஆக்சசரிஸ் போடும்போது யூ கேன் வேர் கான்ட்ராஸ்ட் ஆக்சசரிஸ் லுக் குட் அப்படின்றதுலாம் எப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ்ன்ற கான்செப்ட் வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஐடியா தான் வருது. ஸோ அதே போல இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வில் கெட் கிரே ஆர் ஒயிட். இதுதான் மேஜர். காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூஸ்ல மேஜரா இருக்குதுன்னா when I mix these hues in approximate proportions I'll be able to get gray or white. ஓகே, அது மாதிரி கொடுத்துருக்கிறதுல தான் நமக்கு இது கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து yellow and blue. ஓகே, ஸோ இது மாதிரி என்னென்ன கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஏன்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து கிரே ஆர் ஒயிட் ஷேட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் கோயிங் டு பிகம் சம் கைண்ட் ஆஃப் கலர்லெஸ்ஸா இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the next dimension is going to be brightness. ஸோ இதுதான் 3 டைமென்ஷனு. ஸோ பிரைட்னஸ் அப்படின்றது என்ன, லைட்டா இருக்குதா இல்ல வந்து டார்க்கா இருக்கா அப்படின்றது தான். ஓகே, ஸோ இட் ஆல்சோ அகைன் டீல்ஸ் வித் ஹியூஸ். ஸோ ஹியூஸ்ன்றது கலர்ஸ் வச்சு நமக்கு வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். எல்லா கலருக்கும் வந்து பிரைட்னஸ் வந்து ஒன்று இருக்கு. சில கலர் வந்து டல் கலர்னு. ஸோ அப்போ வந்து இட் டசன்ட் லுக் பிரைட். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய இது. ஸோ ஏன்னா இட் இல் டிஃபரண்ட் ஆம்பிளிடியூட். ஸோ ஆம்பிளிடியூட் ரெஃபர்ஸ் டு த ஹைட் ஆஃப் த வேவ்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த வேவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு இப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு திஸ் இஸ் ஒன்லி கால்ட் ஆஸ் தி ஆம்பிளிடியூட் அப்படின்றது. ஓகே, இதுதான் நம்ம ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்றது என்னன்னா there might be two colors both will have the same hue, same colors, அதாவது ரெண்டு கலர்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் சேம் பிரைட்னஸ் இருக்கு. ஆனா அது சேச்சுரேஷன் லெவல் வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம வந்து இது வந்து நீங்க ஏதாவது போட்டோ எடிட்டிங் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு செக் அந்த சேச்சுரேஷன் வந்து மாத்த நமக்கு வந்து அதோட ஒரு லைட் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ யூ கேன் சே தட் பாசிபிள் சேச்சுரேஷன் அது பியூரஸ்ட் கலர். ஸோ இந்த கலர்ல நமக்கு வந்து கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் நமக்கு தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ற கான்செப்ட் தான் என்னது இந்த சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது எது சொல்லுவாங்கன்னா பியூரிட்டி ஆர் சேச்சுரேஷன் ஆஃப் தி கிரீன்னஸ் அப்படின்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் என்னது, பீப்புள் ஹூ ஆர் அன்ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் கலர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தே கேனாட் சி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரே, ஒரு மாதிரி டார்க்காக அவங்களுக்கு தெரியும். டோட்லி கலர் பிளைண்ட்னா சுத்தமாக அது கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தே ஹேவ் பிளைண்ட்னஸ் இந்த ஃபோபியா ஆல்சோ. அவங்க சுத்தமாக வந்து அவங்க கலர்ஸோ இல்லை எந்த டிஃப்ரென்ஸுமே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கான்சி அப்படின்றவங்களுக்கு அந்த கண்டிஷன் சச் பிஹேவியர் இஸ் ரெஃபர் டு அஸ் மிஸ்டாக்மஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the manner in which a person shifts his gaze in such a manner that the image does not fall upon the phobia. ஓகே, ஸோ நார்மல் ஐல வந்து நம்ம அந்த ஃபோன் செட் அந்த ஃபோபியா போவே இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்டாக்மஸ். ஸோ கலர் டிஃபெக்ட் ஆஃப் லெஸ் சிவியரிட்டி வந்து நமக்கு நிறையவே தெரியும் நமக்கு. ஸோ இதுல வந்து 2 மெயின் டைப்ஸ் இருக்கு கலர் பிளைண்ட்னஸ்ல, பார்ஷியல் கலர் பிளைண்ட்னஸ். ஒன்று ரெட் கிரீன் டெஃபிஷியன்சி, ஒன்று ப்ளூ எல்லோ டெஃபிஷியன்சி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சில கலர்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல டெஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் மேல் கிராண்ட் பேரண்ட் த்ரூ ஹிஸ் டாட்டர் டு சன். ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போகுது. அண்ட் பார்ஷியலி கலர் பிளைண்ட் பீப்புள் வந்து மோஸ்ட்லி யார் இருக்காங்கன்னா மென்னாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ் எதுக்கு அப்படின்னா டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் கலர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஐசோக்ரோமேட்டிக் கார்ட்ஸ் ஆஃப் இஷிஹாரா அப்படின்ற ஒரு இதில் வந்து அங்கே டெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து தே ஆர் ஆஸ்க் டு ஐடென்டிஃபை த சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் அவங்களால எப்படி பார்க்க முடியுது, ஸோ அந்த சிம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த கரெக்டான ஹியூல இருக்கா, அது ப்ராப்பராக அந்த பேக்ரவுண்ட் இதோட மர்ஜ் ஆகுதான்றது வச்சு தான் தே கேன் ஃபைண்ட் அவுட். அது அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து 2 தியரிஸ் இருக்குது. ஓகே, 2 தியரிஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து யங் ஹெல்மோட்ஸ் தியரி அப்படின்றது வந்து முதல் தியரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவால்ட் ஹெரிங்கோட தியரி. ஸோ ரெண்டு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தாமஸ் யங் அப்படின்றவர் அண்ட் ஹெர்மன் வான் ஹெல்மோட்ஸ், அதாவது இவங்க 2 பேர் வச்சு அது போட்டிருக்காங்க.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரெட் கிரீன் அண்ட் லைட் வந்து கண்டிப்பா தேவை ஒரு ஹியூ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டோன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சைமல்டேனியஸா ஈக்குவலி எக்ஸைட் ஆகுது அப்படின்னா சென்சேஷன் ஆஃப் ஒயிட் எனக்கு வரும். ஸோ 3 கலர்ஸ் ஈக்குவலா எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதுல ஒயிட் வந்துடும். ஸோ அப்படி வராம நமக்கு வந்து அவங்களால எல்லோ மட்டும் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரெட்டினா சென்சிட்டிவ் டு திஸ் கலர் அலோன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இவருடைய யங் ஹெல்மோட்ஸோட தியரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவால் ஹெரிங் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெர்மன் பிசியாலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவர் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் விஷுவல் ப்ராசஸை பற்றி பேசுறாரு. ஸோ இவர் வந்து 3 கலர்ஸ் பற்றி பேசுறாரு. இவர் வந்து எதை பற்றி பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர்ஸ் 3 பேசிக் கலர்ஸ் பற்றி பேசினாரு. ஓகே, ரெட் கிரீன் ப்ளூ லைட் பற்றி பேசினாரு. இவர் வந்து காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் பற்றி பேசுறாரு. என்னென்ன அப்படின்னா எல்லோ ப்ளூ ரெட் கிரீன் அண்ட் ஒயிட் பிளாக். ஓகே, ஸோ எல்லோ ப்ளூ ஒன்று, அதுக்கப்புறம் ரெட் கிரீன் ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட் பிளாக். ஸோ இதுதான் வந்து 3 பார்ட்ஸ் அப்படிங்கிறது. என்ன சொல்றாங்க, 3 பார்ட்ஸ் வச்சு எனக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது. ஸோ when red green receptors are stimulated they can react only in a red or green manner. ஆனால் சேர்ந்து வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அவங்களால வந்து தனித்தனியா பண்ண முடியுது பட் ரெண்டும் மிக்ஸ்டா எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கா அந்த மாதிரி பார்க்கறது தான். ஸோ இதே மாதிரி இது சேம் திங் அப்ளைஸ் ஃபார் தி அதர் கலர்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து விஷன் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் இன் டு ஹியரிங். ஸோ ஹியரிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஹியரிங்கு. ஸோ ஹியரிங்ல நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியரிங்கு, தியரிஸ் ஆஃப் ஹியரிங் இருக்குது. கொஞ்சம் தியரிஸ் ஆஃப் ஹியரிங் லைக் வெறும் ஒரு மாதிரி நோட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்பேஷியல் லோக்கலைசேஷன், அவ்வளோதான். ஓகே, ஸ்பேஸ் எப்படி நம்மளால வந்து அலோகேட் பண்ண முடியும் ஹியரிங்ல, ஸ்பேஸை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஹியரிங் ஆல் அபவுட். ஸோ ஹியரிங் எதுக்காக நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா இம்பார்ட்டிங் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ். இப்போ நான் சொல்றேன் அதை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஹியரிங் ப்ராப்பராக தான் உங்களால் கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஹார்ன் ஆஃப் ஆன்கமிங் வெஹிக்கிள் எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதே போல ப்ளோயிங் ஆஃப் காலேஜ் சைக்கிள், இது எல்லாமே எனக்கு வந்து கேட்டுச்சுனா தான் ஐ பி ஏபிள் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு டூ சம்திங் இன் த என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ ஹியரிங்க்கு பிசிக்கல் ஸ்டிமுலேஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன். ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த வைப்ரேஷன் தான் வந்து இந்த ஹியரிங்கான மெயின் ஸ்டிமுலஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இன் ஏர் ப்ரெஷர். ஸோ ஏர் ப்ரெஷர் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும்போது அதில் வந்து I get a disturbance in the mechanical vibration. So because of that mechanical vibration, I'll be able to find out the difference in the sound which is being heard. Okay. So அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா waves are going to differ in 2 fundamental dimensions. So என்னென்னு பார்த்தீங்கன்னா intensity and frequency. Okay, 2 fundamental dimensions of intensity and frequency தான் உங்களுக்கு மாறுது. ஸோ ஒரு சிம்பிள் சவுண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்மூத் ஆசிலேட்டிங் வைப்ரேஷனாக தான் இருக்கும் எனக்கு. இந்த வைப்ரேஷன் மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்டிங் டு மேக்ஸிமம் டிஃப்ளெக்டட் பொசிஷன். ஓகே, ஸோ எனக்கு வந்து ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து எனக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்டட் பொசிஷனுக்கு போகுது, திரும்ப ரெஸ்டிங் பொசிஷனுக்கு போகுது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பெண்டுலம் கிளாக் பார்த்துருப்போம். ஸோ பெண்டுலம் கிளாக் வந்து இப்படி போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகுது இதில் எனக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ் ஃப்ரம் ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ட் ஆகுது, எனக்கு திரும்பவும் எனக்கு வந்து ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம வந்து வைப்ரேஷன் வந்து எனக்கு எப்படி மூவ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா தென் சவுண்ட் இஸ் கோயிங் டு பி ஹர்ட். அது எப்போ எனக்கு இது வந்து நிப்பாட்டிட்டு எனக்கு அப்படியே இங்கே வந்து நிற்கிதோ அந்த டைமில் ஐ நாட் பி ஏபிள் டு ஹியர். ஸோ இந்த சவுண்டோட இன்டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி த லவுட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுதான் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஆம்ப்ளிடியூட் நம்ம வந்து கண்ணில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேவ்ஸ் போகுது அப்படின்றப்போ இந்த ஹையஸ்ட் இதுதான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆம்ப்ளிடியூட்னு பார்த்தோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ்னு உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லவுட்னஸ் ஆர் தி ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது. ஸோ எனக்கு எத்தனை வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகுது, இந்த சைக்கிள் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஹர்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து ஹியரிங்க்கு நமக்கு ஆடிபிள் ரேஞ்ச் நமக்கு என்ன அப்படின்னா 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ் ஆர் 20,000 ஹர்ட்ஸ்னு எழுதலாம் ஆர் 20 கிலோ ஹர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டில் நம்ம இந்த லவுட்னஸ் ஆம்ப்ளிடியூட் இதெல்லாமே படிப்போம்.
ஓகே, ஸோ அதான் 20 cycles per second to 20,000 per second. ஸோ லவுட்னஸ் அப்படின்றது சவுண்ட் ப்ரெஷர் ஸ்கேல். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு லவுடாக இருக்குது. ஸோ லவுட்னஸ் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிபல்ஸ். ஓகே, அது எந்த அளவுக்கு டெசிபல்ஸ் இருக்குது. ஸோ விஸ்பர் அப்படின்னா இட் வில் பி 25 டெசிபல்ஸ். சவுண்ட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் வந்து 70 டெசிபல்ஸ். ஆனால் தண்டர் வந்து 120 டெசிபல்ஸ். இதுதான் ஞாபகம் வந்து நீங்கள் அழகாக எழுதி கேன் அண்டர்லைன் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா it will be easy for you. நீங்கள் கவனிக்கும் போது இந்த மாதிரி பட பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா it will be easy for you to understand while you are going to study. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ஸ் வந்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி. பிட்ச் வந்து சைக்கலாஜிக்கல் ஒன். ஓகே, ஃப்ரீக்வன்சி இருக்குது, லவுட்னஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது, பிட்ச் இருக்குது. ஓகே, ஸோ பிட்ச் வந்து சென்சரி ஆட்ரிபியூட். ஸோ பிட்ச் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியோட உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷிரில்லாக கேட்குது, கீச் குரல் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிட்ச் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹை பிட்ச் நம்ம கேட்குறது அதுதான் நம்ம வந்து பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, திஸ் இஸ் ஆல். அண்ட் பிரைமரிலி நம்ம ஹியூமன் இயரை பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே ஐ பற்றி கொடுத்தாங்களா, அது மாதிரி இங்கே இயரை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஒன் இஸ் கால் தி அவுட்டர் இயரு, அடுத்தது மிடில் இயரு, அண்ட் தென் தி இன்னர் இயர். ஸோ அவுட்டர் இயர் வந்து ஃபனல் ஷேப்பில் இருக்குது, சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தின் மெம்பரேன் இருக்குது, தட் இஸ் கால்ட் இயர் ட்ரம். ஸோ அது எல்லாமே இன்னர் இயருக்கு வந்து த்ரூ மிடில் இயர் போகுது. ஸோ இங்கே மிடில் இயர்லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் திரும்ப இன்னர் இயருக்கு போகுது, அங்கே வந்து ஃப்ளூயிட் இருக்குது, அங்கே காக்லியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டதெல்லாம் உங்களுக்கு படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்டர் இயர்லேருந்து இட் கோஸ் த மிடில் இயர் வெர் யூ ஹேவ் த இயர் ட்ரம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காக்லியா, அதாவது காக்லியா வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி காக்லியா வழியாக உங்களுக்கு வந்து இட் வில் தென் இங்கே வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு நர்வ் இம்பல்சஸ். அதுக்கப்புறம் இட் வில் கோ டு த பிரெயின். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஹியரிங். ஸோ தியரிஸ் ஆஃப் ஹியரிங்கில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து 2 தியரி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்மோட் ரெசனன்ஸ் தியரின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் டெலிஃபோன் தியரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஃபோன் தியரி என்ன அப்படின்னா வந்து காக்லியா வந்து எனக்கு ஒரு மைக்ரோஃபோனுக்கு சிமிலராக இருக்குது, அண்ட் ஆடிட்டரி நர்வ் சிமிலர் டு டெலிஃபோன் வயர். ஸோ வந்து பிட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை வந்து பிட்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ வேவ்ஸ் வந்து எனக்கு இப்படி பக்கத்தில் போகுதுன்னா உங்களுக்கு பிட்ச் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் ரேண்டமாக போகுதுன்னா உங்களுக்கு பிட்ச் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மோட்ஸ் தியரி. ஸோ தியரி ஆஃப் ஹியரிங் கேட்டாலும் உங்களுக்கு 2 தியரி இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்மோல்ட்ஸ் தியரி வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிட்சை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுற ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்கன்னா காக்லியல். ஸோ அங்கே வந்து அந்த ஸ்பாட்ஸில் வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் நம்ம கேட்கறத பொறுத்து தான் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ தட் பேசல் மெம்பரேன்ஸ் வந்து கன்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ அந்த ஃபைபர்ஸ் வந்து நமக்கு அது எப்படி வந்து நமக்கு வைப்ரேட் ஆகுது அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு. ஸோ அதை பொறுத்து வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் சவுண்ட் இஸ் பீயிங் ஹர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் லோக்கலைசேஷன். ஸோ ஸ்பேஷியல் லோக்கலைசேஷன்ன்றது என்னதுன்னா ப்ரொவைட்ஸ் எபிலிட்டி டு லொக்கேட் த டிஸ்டன்ஸ். இப்போ சவுண்டை வச்சே நமக்கு வந்து தூரமாக இருக்குதா பக்கத்தில் இருக்குதான்னு கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்பேஷியல் லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி, லவுட்னஸ் அதை பற்றி நம்ம வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பேஷியல் லோக்கலைசேஷனில் வந்து உங்களுக்கு எனக்கு சவுண்டு வந்து எனக்கு வந்து முன்னாடி இருக்கா, எனக்கு பின்னாடி இருக்குதா, என் சைடில் இருக்கா, எனக்கு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஒன்றும் இல்லை, ஸ்பேஷியல் லோக்கலைசேஷன்னா எனக்கு வந்து லொக்கேட் பண்ணணும் இந்த கிவன் ஸ்பேஸில். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். The next one is going to be deafness. Okay, so இது அடுத்து வந்து deafness பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ deafness அப்படின்றது impairs the ability for spoken communication. ஸோ deafnessன்றது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து பேசுறது வந்து அவங்களுக்கு கேட்காது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த deafness வந்து it will even impair the ability for spoken communication. நமக்கு பேசுறதும் அவங்களுக்கு அடி வாங்கும். ஜஸ்ட் கேட்க முடியல அப்படின்றதுனால they will not know how to talk also. So that is a problem with people who are unable to hear. இல்லைனா வந்து அவங்களுக்கு கேட்கலனா கூட அவங்களுக்கு பேச வரும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஏன் பேச தெரியலனா they don't know how to put in words. That is a problem for such people. Okay, so handicap can create emotional problems too.
ஸோ இவங்களுக்காக தான் நமக்கு என்ன பண்ணோம், எலக்ட்ரானிக் ஹியரிங் எய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது they'll be able to come out of it. Okay, next வந்து deafness can be measured using audiometer. ஆடியோமீட்டர்ன்றது மூலமா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சவுண்டு கேட்குது, எந்த அளவுக்கு கேட்கல, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஆடிட்டரி டூல்ஸ், ஹியரிங் எய்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே வந்து 2 டைப் ஆஃப் டெஃப்னஸ் இருக்குது. ஓகே, 2 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் கால்ட் ஆஸ் கண்டக்ஷன் டெஃப்னஸ், இன்னொன்று வந்து நர்வ் டெஃப்னஸ். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் டெஃப்னஸ் இருக்கு. கண்டக்ஷன் டெஃப்னஸ் ஒன்று இருக்குது, and then it is going to be nerve deafness. ஸோ கண்டக்ஷன் டெஃப்னஸ் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம்லி எல்லா சவுண்டுக்கும் ஒரே மாதிரி எனக்கு வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கண்டக்ஷன் டெஃப்னஸ். நர்வ் டெஃப்னஸ் அப்படின்னா எனக்கு வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தே கேன் ஹியர். ஓகே, யூ கேனாட் சே தட் சுத்தமாக உங்களுக்கு கேட்காதுன்றது கிடையாது. தே கேன் ஹியர், பட் எல்லாமே கேட்க முடியாது. சில சொல்லுவாங்களே சத்தமாக பேசலாம் கேட்கும், ஸோ லவுடர் டோன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி பட்டவங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட வி ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் ஒன் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோயிங் டு டீல் வித் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இஸ் கோயிங் டு பி நோஸ் அண்ட் டங். ஓகே, எப்பயுமே வந்து நோஸ் அண்ட் டங் நமக்கு வந்து ஆல்வேஸ் இன்டர் ரிலேட்டட். ஓகே, ரெண்டுமே நமக்கு ஒரே ஸ்டிமுலஸ் மூலமாக தான் நமக்கு வந்து வரும் நமக்கு. ஓகே, அதனால தான் வந்து கோவிட் டைம்ல கூட ஸ்மெல்லு போச்சு, டேஸ்ட்டும் போச்சு அப்படின்னாங்க. ஏன்னா போத் ஆர் இன்டர் ரிலேட்டட். எப்பயுமே வந்து நமக்கு நோஸ் அண்ட் டங் ஒரு கோல்டு பிடிச்சதுன்னா நமக்கு வந்து த்ரோட் இதாகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே, அண்ட் அடுத்த லெவல் போகும்போது இட் வில் ஈவன் அஃபெக்ட் தி இயர்ஸ் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ தேர். பட் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டும் த்ரோட்டும் வந்து நமக்கு வந்து டோட்டலி இட் இஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸ்டிமுலை ஃபார் ஸ்மெல் வந்து யூ ஷுட் டிஸ்சார்ஜ் மாலிகூல் இன் ஃபார்ம் ஆஃப் கேஸ். ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து சென்சரி ரிசெப்டார்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் எது இந்த ஸ்டிமுலை ஃபார் ஸ்மெல் இருக்கும்போது. ஓகே, ஸோ அது வந்து மற்ற சென்சர்ஸ் எல்லாத்தையும் போய் வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனை வரும். அண்ட் இந்த டேஸ்ட் ஸ்டிமுலஸ்ல வந்து நமக்கு டங்ல நமக்கு நிறைய டேஸ்ட் செல்ஸ் இருக்கு. ஸோ தே ஆர் ஆல் ஃபவுண்ட் இன் கிளஸ்டர்ஸ். ஓகே, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டங், but 10% of them are found in the other portions of the mouth. ஓகே, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது அப்படின்னா என்னோட மவுத் வந்து எனக்கு அங்கே வந்து எக்ஸைட் ஆகுது நர்வ்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எல்லா டேஸ்ட்டும் எனக்கு தெரியும். ஸோ பேசிக் 4 டேஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட், சார், சால்ட் அண்ட் பிட்டர். ஓகே, இந்த பிரைமரி டேஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து தெரிய வரும். ஸோ நமக்கு வந்து இருக்கிற இந்த 2 சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் பிளேஸ் அ டாமினன்ட் ரோல். ஸ்மெல் பிளேஸ் அ டாமினன்ட் ரோலாக நமக்கு தெரியும். ஸோ இஃப் யூ ஹேட் த நோஸ் பிளக்ட் அண்ட் ஐஸ் பிளைண்ட் ஃபோல்டட், ஸோ மூக்கை இது பண்ணிட்டு நமக்கு வந்து கண்ணை மூடிட்டா நமக்கு ஆப்பிளும் சரி ஆனியனும் சரி நமக்கு ஒரே மாதிரி தான், ஒரு பொட்டேட்டோவும் சரி ஒரே மாதிரி தான் டேஸ்ட் பண்ணுமா. ஓகே, இதை வேணா யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. மூக்கில் எனக்கு வந்து மூக்கும் ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து கண்ணும் வேலை செய்யுது அப்படின்ற பட்சத்தை நீங்கள் இது 3மே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3மே ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் டச் ஆர் கைனஸ்தெசிஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நம்ம டச்சில் வந்து 4 வருது அப்படின்னு சொன்னேன், வார்ம்த், கோல்ட் அண்ட் டச் அண்ட் பெயின்னு சொன்னல. ஸோ இதான் நம்மளுடைய லாஸ்ட் கான்செப்ட் இன் சென்சரி ஆர்கன்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவுமே வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கு ஃபார் வார்ம்த், கோல்ட், டச் அண்ட் பெயின். இது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் பேசிக்காக இது எல்லாமே ஸ்கின் சென்சேஷன்ஸ் தான். ஓகே, இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா the tip of the tongue, lips, fingers, hands, இது எல்லாமே வந்து சென்சிட்டிவ் ஏரியாஸ் இங்க இருக்கிற ஸ்கின்ஸ். ஓகே, ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆர் வெரி லெஸ் சென்சிட்டிவ், அந்த ட்ரங்க் இஸ் த லீஸ்ட் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அந்த ஸ்கின்னு மட்டும் இல்லை, அந்த ஸ்கின்ல இருக்கிற நமக்கு இருக்கிற ஹேரும் வந்து நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கைனஸ்தெசிஸ். கைனஸ்தெசிஸ் அப்படின்றப்போ நம்ம மூவ்மெண்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ இன் அவர் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் அவர் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ். இதை பற்றி ரொம்ப முன்னாடிலாம் பேசல, இப்போ இதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஸோ கைனஸ்தெசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெளியே இருந்து வர ஃபோர்ஸஸ் மூலமாக நமக்கு வந்து அந்த மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் நமக்கு அது என்ன நமக்கு வந்து அது வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்றது தான். ஓகே, ஸோ கைனஸ்தெசிஸ் அப்படின்றது வேரியஸ் லிம்ஸ் ஆஃப் த பாடியில் இருக்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபீலிங்ஸ் தான். அதுதான் நமக்கு வந்து இருக்குது நமக்கு. ஸோ அதில் நமக்கு வர சென்சேஷன்ஸ். ஓகே,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செமி சர்க்குலர் கெனால்ஸ் இருக்கு. அதாவது தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் வெஸ்டிபுலர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வெஸ்டிபுலர் சாக்ஸ் தான் வந்து நமக்கு இந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த பொசிஷன் நமக்கு இப்போ ஏதோ ஒரு நமக்கு ப்ராப்பராக நம்மளால ஒரு பொசிஷனில் நிற்க முடியல, நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிறோம் அப்படின்னா தென் அங்கே வந்து எந்த எந்த சென்சரி ஆர்கன் நமக்கு வந்து அடி வாங்குது அப்படின்னா கைனஸ்தெசிஸ் அப்படின்ற சென்சரி ஆர்கன் தான் நமக்கு அடி வாங்குது. ஓகே, ஸோ வித் திஸ் சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் கெட்டிங் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன். ஓகே, ஸோ நவ் கெட்டிங் இன் டு பர்செப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஓகே, ஸோ பர்செப்ஷனில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் பர்செப்ஷன் பர்செப்சுவல் கான்ஸ்டன்சிஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு 2 or 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்லேயே உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் அப்படியே கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. ஓகே, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குட்டி டாபிக் தான். ஓகே, இது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் பர்செப்ஷன். இப்போ வந்து நம்ம ரூம்குள்ள போயிட்டு இப்போ நீங்க ரூம்குள்ள இருக்கிறீங்க, நீங்க யாரோ ஒருத்தர் கிட்ட இந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பாக்குற வாட் யூ ஏபிள் டு சி அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சேரு டேபிள் இங்க ஸ்டூல் இருக்கு, இங்க புக்ஸ் இருக்கு, இங்க பென் இருக்கு, லேப்டாப் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இதோட சேர்த்து they'll be able to tell that there is a wall, tell that there is a ceiling இருக்கு, ஃப்ளோரிங் இருக்கு, ஸ்விட்சஸ் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்க 2 பேர் அப்படின்றது 2 பேரோட பர்செப்ஷன். ஓகே, ஸோ ஒருத்தரோட பர்செப்ஷன் வேறையா இருக்கு, இன்னொருத்தரோட பர்செப்ஷன் வேறையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பர்செப்ஷன் அப்படிங்கிறது, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுடைய பர்செப்ஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பில்லோ இப்போ எடுத்துட்டு இந்த பில்லோ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சாஃப்டா இருக்குன்னு. ஒரு சிலர் வந்து இப்போ ஒருத்தவங்கள்ட்ட இந்த பில்லோவை பத்தி சொல்லு அப்படின்னா ஒரு சிலர் இந்த பில்லோவா சாஃப்டா இருக்கு, சிலர் சொல்லுவாங்க இந்த பில்லோ வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது, சிலர் சொல்லுவாங்க இந்த பில்லோ வந்து நமக்கு வந்து இந்த கலர்ல இருக்குது. ஸோ வாட் இஸ் மை பர்செப்ஷன், நான் எந்த இதுக்கு வந்து ஐ எம் ஏபிள் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட பர்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னவா இருக்குது. ஸோ ஹவு டு ஐ என்டியூர் தி ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஐ சி. ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த பர்செப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த பர்செப்ஷன்ல நான் எதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன் அப்படின்றது டெண்டன்சி டு சி த கலர் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட். நான் கலரை தான் நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னா then that is called as color constancy. இந்த கான்ஸ்டன்சி perceptual constancy. ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 கான்ஸ்டன்சிஸ் இருக்கு. ஓகே, 4 கான்ஸ்டன்சிஸ் இருக்குது. என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர், ஸோ கலர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷேப் இருக்கு, சைஸ் இருக்கு, லொகேஷன் இருக்கு. இது அழகா நீங்க சைட் ரைட்டிங்ஸ் மாதிரி போட்டு சூப்பரா எழுதலாம். ஸோ கலருக்கு நம்ம இது பார்த்துட்டோம். அதே போல நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பில்லோவை பார்த்துட்டு பில்லோட வந்து ஷேப்பை பார்த்தாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ஷேப். சைஸ், இது குட்டியா இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னா சைஸ். லொகேஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது எங்க இருக்குது, இது நான் இப்போ தான் ஒரு பில்லோ பார்த்துட்டு இந்த பில்லோ பாரு இது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொன்னால ஐயா நான் இதை இங்க வைக்கலையா அங்க வச்சுன்னு சொல்லிட்டு லொகேஷனை பத்தி பேசணும். இது இங்க இருக்கக்கூடாது, இங்க இது நல்லா இல்லை, இந்த பொசிஷன் மாத்தணும். ஒரு சிலர் பார்த்த உடனே இது நல்லா இருக்கு அப்படின்வாங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு இந்த கலர் நான் டிஃப்ரெண்டா தான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்வாங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு இல்ல இது இங்கேயே இருக்கக்கூடாது, இது இங்க இருந்தா நல்லா இல்ல, இது வேற இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்வாங்கல்ல. தட் இஸ் லொகேஷன் கான்ஸ்டன்சி. அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கீழே. ஓகே, ஸோ கலர் கான்ஸ்டன்சில வந்து நமக்கு வந்து கலர்ஸ் ரிலேட்டடாவே நம்ம ரொம்ப பாக்குறோம், நம்மளோட என்ன மாதிரி நம்ம அட்ரிபியூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஷேப் அண்ட் சைஸ். ஷேப் அண்ட் சைஸ் இஸ் அகைன் கோயிங் டு பி ரிலேட்டட் வித் ஹவு டு ஐ இந்த இப்போ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இந்த ஷேப் இப்படி இருக்குது, சைஸ் இப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து என்னுடைய பெர்செப்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஷேப் அண்ட் கலர். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் பர்செப்ஷன் அண்ட் பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சில நம்ம எழுதிடலாம். ஓகேவா, அடுத்தது வந்து ஃபிகர் அண்ட் கிரவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுமே இல்லை, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் கீழே. ஸோ வந்து இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ரிலேட்டடா கேட்டாங்க அப்படி ரைட் அபவுட் பர்செப்சுவல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தென் யூ கேன் ரைட் திஸ். ஓகே, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் பத்தி அந்த மாதிரி கேட்டா மட்டும் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த பேட்டர்ன்ஸ் பத்தி பெருசா கேட்கல, பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் கிவ் அ குவிக் ரன் த்ரூ திஸ். ஓகே, ஒண்ணுமே இல்லை, எனக்கு பேட்டர்ன்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு வால்பேப்பர் இருக்கு, ஒரு இது பாக்குறோம், நமக்கு எது தெரியுது,
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்த்த உடனே நம்ம நிறைய இப்போ வந்து லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்க்கும்போது தென் கம் வாட் யூ சி ஃபர்ஸ்ட், வாட் ஆல்பபெட் டு யூ சி ஃபர்ஸ்ட், வாட் வேர்ட் டு யூ சி ஃபர்ஸ்ட். இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை தெரியுதா, ரெண்டு ஃபேஸ் தெரியுதா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு தோன்றது வந்து உங்களுக்கு ஹைலைட் தான் தெரியுது. இப்போ முதல்ல உங்களுக்கு பட்டர்ஃப்ளை தெரியுதுன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மேல இருக்குது, மேல இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய லைன்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஏபிள் டு see டூ ஃபேஸஸ் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்க மாதிரியும் அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து பேக்ரவுண்ட்ல போன மாதிரி இருக்கும். தட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் ரிவர்சிபிள் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரிவர்சிபிள் ஃபிகர்ஸ் என்ன, எனக்கு எது வந்து நமக்கு வந்து ப்ரொட்ரூடா தெரியுது அதான் கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் ஃபிகர் ஏ பிகம்ஸ் த ஃபிகர் அண்ட் பி பிகம்ஸ் த கிரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டயக்ராம் எனக்கு வந்து ஏவா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ ஃபீல் தட் டயக்ராம் தான் எனக்கு வந்து முதல்ல இருக்குது அப்படின்னா தென் ஐ கேன் சே தட் திஸ் இஸ் மை ஏ, ஓகே திஸ் இஸ் மை பின்னு இருக்கு அப்படின்னா தென் அப்போ எனக்கு வந்து எது வந்து எனக்கு கரெக்ட் அப்படின்றத நான் பார்த்து சொல்றது தான். தட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் ரிவர்சிபிள் ஃபிகர். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர்ஸ் நமக்கு ரீப்ளேஸ் ஆகுது, ஆனால் அட் அ டைம் நமக்கு ஒன்று தான் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும். அதான் பெர்செப்ஷன், குரூப்பிங் அண்ட் பேட்டர்னிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில டைம்ஸ் வந்து இன்னொன்று கூட இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டிஃபரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் பார்த்தீங்களா. தட் இஸ் 3 pairs. ஸோ அப்போ நமக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃபிகர்ஸ் நமக்கு அதில் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து விஷுவல் இல்யூஷன்ஸ். இட் இஸ் நத்திங் பட் பர்செப்சுவல் ஹைபோதசிஸ். என்னுடைய பர்செப்ஷன்ல வாட் ஐ எம் ஏபிள் டு கன்க்ளூட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் பர்செப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ மூமெண்ட் பர்செப்ஷனுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நமக்கு ரொம்ப கேட்கல, ஆனா இது வந்து டெப்த் பர்செப்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால மூமெண்ட் பர்செப்ஷனை லைக் சும்மா அப்படி பார்த்துட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துட்டு வில் கோ டெப்த் பர்செப்ஷன். ஸோ ஒரு மூமெண்ட்ல எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு என்ன தெரியணும், எனக்கு ஸ்பேஸும் தெரியணும். நான் ஒரு இடத்துல மூவ் பண்றேன், இஃப் ஐம் கோயிங் டு டிரைவ் ஆர் இஃப் ஐம் கோயிங் டு வாக் ஐ ஷுட் ஹேவ் ஸ்பேஷியல் நாலேஜ். நான் வந்து இப்போ வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே கேன் ஐ மூவ் அப்படின்றது எனக்கு தெரியும். இஃப் ஐ கான்ட் மூவ் அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஷுட் நாட் டேக் அ டர்ன் or I should not move. If I try to move in that place, then it is going to, then I'm going to hit somebody or I'm going to hit some object அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். அதை மூமெண்ட் பர்செப்ஷன்ல நமக்கு வந்து இதில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரூமை வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ரூம் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். பட் நம்ம கண்ணை சுற்றி பார்க்கும்போது வீல் ஃபீல் தட் இஸ் கோயிங் டு கீப் மூவிங்ன்ற மாதிரி தோணும் போது then there is some stimulation. ஓகே, உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்ணு மூவ் ஆகும்போது நம்ம சுற்றி பார்த்துட்டே இருந்தோம்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங். ஸோ யார் நமக்கு அது சொல்லுவா அப்படின்னா the brain will tell us no you are only moving, the objects are not moving அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்பேரண்ட் மோஷன்ல நமக்கு அதான் பார்ப்போம். possible to perceive the motion without successive pattern of stimulation. ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have auto kinetic effect, அப்புறம் ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்டோ கைனட்டிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஷனரி லைட் வந்து எனக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஆசிலேட் ஆகிற மாதிரி இருக்கு, ஒரு ஸ்பிங்கிள்ஸ் சில டைம் அந்த லைட் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும், நமக்குவே ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கைனட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோஷன். ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேம், ஒரு ஃபிலிம்ல இருக்கிற ஒரு ஃப்ரேமும் வந்து ரேப்பிடா எனக்கு மூவ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து ஓல்டன் டேஸ்ல வந்து அந்த நெகட்டிவ் ஃபிலிம்ஸ் ஒன்னொன்னா வச்சு ஃபாஸ்டா மூவ் பண்ணா யூ வில் ஃபீல் லைக் சம் ஆப்ஜெக்ட் இஸ் ஆக்சுவலி மூவிங், பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங், எவ்ரிதிங் இஸ் அ சிங்கிள் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமையும் வேகமா ஓட விட்டா நமக்கு என்ன ஆகும், we are able to blend the individual still pictures into smooth motion. So அதுதான் வந்து ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ illusion of motion is created. ஓகே, ஆக்சுவலா அங்கே மூவ் ஆகல, பட் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம நிறைய டயக்ராம்ஸ் வரைஞ்சு நமக்கு வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணா வில் ஃபீல் லைக் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டே மூவ் ஆகுற மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரியல் மோஷன்ஸ். நம்ம அப்பேரண்ட் மோஷன் பார்த்தோம். நம்ம அதே போல நமக்கு வந்து ரியல் மோஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது.
ஈவன் when we see we are able to see images ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுற மாதிரியே நமக்கு தெரியும். ஓகே, ஈவன் இன் கிளியர் ஸ்கைல நமக்கு பார்க்கும்போது மூன் அப்பியர்ஸ் டு பி ஸ்டேஷனரி. பட் அது ஸ்டேஷனரியா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அது கண்டிப்பா இட் வில் ஆல்சோ பி மூவிங். பட் நமக்கு அதை பார்க்கறதுக்காக we feel it is not moving. அதுதான் வந்து நமக்கு வந்து அப்பேரண்ட் மோஷன் நமக்கு தெரியும், ரியல் மோஷனே இல்லைனா கூட நமக்கு தெரியும். அதே போல சம்டைம்ஸ் when there is something moving we'll feel it is stationary. Okay, the next one is depth perception. Depth perception வந்து ஒரு தடவை ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெப்த் பர்செப்ஷன் படிச்சுக்கோங்க. ஓகே, டெப்த் perception was asked in a 5 mark question. ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் த 5 mark கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இட் வாஸ் லைக் மெக்கானிசம் பிஹைண்ட் மூவ்மெண்ட், பர்செப்சுவல் கான்ஸ்டன்சி அண்ட் டெப்த் ஆஃப் பர்செப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 times கேட்டிருக்காங்க. ஸோ 3 வாட்டி வந்து இது கேட்டிருக்காங்க 5 mark கொஸ்டின்ல. ஸோ டெப்த் பர்செப்ஷன் பார்த்து இட் வாஸ் கனெக்டட் வித் மூவ்மெண்ட் அண்ட் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்டடி ஆஃப் பர்செப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் டைமென்ஷன் இஸ் டெப்த், டிஸ்டன்ஸ் அண்ட் டெப்த். எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 கியூஸ் இருக்கு. பைனாக்குலர் கியூ இருக்கு, அடுத்தது வந்து மோனாக்குலர் கியூ இருக்கு. ரெண்டு கியூ இருக்குது. ஸோ பைனாக்குலர் கியூ, மோனாக்குலர் கியூ என்ன அப்படின்னா we feel that எனக்கு வந்து சில ஃபினாமினா வந்து எனக்கு ஒரு கண்ணை வச்சு பார்த்தாலே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு மேன் வந்து எனக்கு வந்து ஒரு கண்ணில் மட்டும் விஷன் இருந்ததுன்னா he said to have most of the visual experiences of a man using 2 eyes. கண்டிப்பா 2 கண் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் என்னென்ன தெரியுதோ அது எல்லாமே ஒரு கண்ணு தான் எனக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஓகே, மேபி அவங்களோட ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும், எவ்வளவு தூரம் பார்க்க முடியுது அப்படின்றது வந்து they might not have that. அதான் வந்து with both eyes வந்து does have advantages over a man. அவங்களோட visual field is larger, so now he can see more object at once. so stereoscopic vision அவங்களுக்கு அங்க கிடைக்குது. ஓகே, ஸோ இது யாருக்கு? people who have 2 eyes. ஸோ பைனாக்குலர் கியூஸ் நமக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்றப்போ நமக்கு வந்து இது எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு we have something called as stereoscope. ஸோ அந்த 2 கிளியர் ஐஸ்ல இருந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ இல்லை என்னன்னா 2 ஃபிளாட் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று கண்ணு மாதிரி வச்சு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வச்சு they will find out. இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமென்ஷன், இல்லை வந்து ரெட்டினல் டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்றப்போ அவங்களோட ஸ்டீரியோஸ்கோபிக் வியூ வந்து சம்டைம்ஸ் இட் மைட்ஸ் கெட் அஃபெக்டட். இது என்ன அப்படின்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளால வந்து ஒரு கண்ணில் மூடிட்டு நம்ம பார்ப்போம். சம்டைம்ஸ் when we have to see something என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணோடி நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம கிளியரா தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த ஸ்டீரியோஸ்கோபிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண போகிறது. ஓகே, சில இதில் பார்க்கும்போது நம்ம ஒரு இப்போ டெலஸ்கோப்ல பார்க்குறோம், ஏதோ ஒன்று பார்க்க போறோம்னா நம்ம வந்து 2 கண்ணையும் வைடா நார்மலா வச்சு பார்க்க மாட்டோம். கண்டிப்பா வில் ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் அண்ட் தென் only we'll be able to see, only then we'll be able to get a good vision. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது சிங்கிள் ஐஸ் இருக்கவங்களுக்குமே நல்லா தான் தெரியும். ஓகே, ஸோ இதான் வந்து அங்கே பைனாக்குலர் கியூஸ்ல நம்ம பார்க்குறோம். மோனாக்குலர் கியூஸ்ல வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, மோனாக்குலர் கியூஸ் நமக்கு வந்து இட் வில் டெல் us the distance of the object. ஓகே, டெப்த்துக்கு வந்து நமக்கு வந்து பைனாக்குலர் கியூஸ் இருக்கு அண்ட் மோனாக்குலர் கியூஸ் டெப்த்தை விட நமக்கு வந்து distance of the object is more perceived அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, சூப்பர் பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஸ்கேட்டர்ட் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி தெரியுது? ஒன்று யூ கேன் வியூ இட் லைக் ஆல் ஆஃப் த சேம் சைஸு ஆனால் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, சேம் சைஸ்ல இருக்கு எனக்கு ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா தென் ஆல்சோ யூ கேன் சே தட் ஆமா இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே போலதான் இதுவும் டிஸ்டன்ஸ்ல பாருங்க, இது பக்கத்துல இருக்கு, இது தூரத்துல இருக்கு, அப்ப இது கரெக்ட் தானே, ரெண்டும் ஒரே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இது வந்து ஹைட் அண்ட் பிளேன், ஒரே பிளேன்ல வந்து டிஃப்ரெண்ட் இதுல நமக்கு தெரியுற மாதிரி இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. ஓகே, அண்ட் அகைன் ரேடியன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டர். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் wherein we are able to find out. ஸோ வந்து நமக்கு கிரெயின் வந்து குட்டி குட்டியா இருக்க we'll find the distance is going to be greater. ஸோ இது எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷன் வந்து தெளிவா உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரீட் த்ரூ இட். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய
இந்த கொஸ்டின் டெப்த் பர்செப்ஷன். ஸோ அழகா எழுதலாம். ஸோ இதை வந்து விட்டுறாதீங்க. இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வரைஞ்சியே நீங்க என்ன பண்ணலாம், சூப்பரா எழுதலாம். ஸோ டெப்த் பர்செப்ஷன்ல பைனாக்குலர் கியூ, மோனாக்குலர் கியூ பார்க்க போறோம். பைனாக்குலர் கியூல வந்து ஸ்டீரியோஸ்கோபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ 2 கண்ணை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு எப்படி நமக்கு வந்து கிளியரா தெரியும் அப்படின்றது. மோனோக்குலர் கியூஸ்ல வந்து நம்ம டிஸ்டன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்போ வந்து இந்த 4 டயக்ராம் வரைஞ்சிட்டு கேன் வெரி ஈஸிலி ஷோ த விஷுவல் டிஸ்டன்ஸ் பர்செப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் லேர்னிங் இன் பர்செப்ஷன். நிறைய கொஸ்டின் ரோல் ஆஃப் லாங்குவேஜ் இன் பர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் ஷூர் இஃப் இட் இஸ் லேர்னிங் ஆர் லாங்குவேஜ். ஐ ஆல்சோ ஃபீல் இட் கேன் பி லாங்குவேஜ்னு எனக்கு தோணுது எனக்கு. ஸோ அது எப்படி கேட்டாலும் இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நமக்கு வேற எதுவும் டிஃப்ரெண்டாக கொடுக்கல புக்கில். ஓகே, ஃபினாமினன் ஆஃப் பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் மூவ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டெப்த் பர்செப்ஷன் இருக்கும், வேரியஸ் பர்செப்சுவல் கான்ஸ்டன்சிஸ். என்னென்ன பர்செப்சுவல் கான்ஸ்டன்சிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we've gone through 4 perception constancy: color, shape, size and location. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர், ஷேப், சைஸ் அண்ட் லொகேஷன் இது எல்லாமே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா when you are going to demonstrate it experimentally நமக்கு அதில் எப்படி வருது. ஸோ இல்லை என்ன அப்படின்னா, abilities to perceive the spatial aspects of our environment. நம்ம வந்து ஸ்பேஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம வந்து நம்ம என்வாயன்மெண்டோட புரிதல் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோமா இல்லை நமக்குள்ளேயே இருக்குதா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் வந்து நேட்டிவ்ஸ் அண்ட் எம்ப்ரஸஸ். ஸோ இவங்க வந்து எப்படி வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதில் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஸ்கார்டஸ் அண்ட் கேண்ட், பெர்க்லே அண்ட் லாக்கே. ஸோ இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க வந்து அட்டாவிஸ்ட், இவங்க 2 பேருமே. இவங்க வந்து எம்ப்ரஸஸ். ஓகே, ஃபேக்ட்ஸ் மட்டுமே வச்சு நம்புறவங்க. அவங்க வந்து என்ன ரியலா இருக்கோ, ஆல்ரெடி அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வியூ எப்படி இருக்கும்ட்டு. ஸோ இல்லை சென்சரி சைக்காலஜிஸ்ட் யாரு, ஹெரிங் அண்ட் ஹெல்மோல்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட் வியூஸ் இருக்கு. இவங்க ரெட்டினல் டிஸ்பாரிட்டியை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. லாஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்தோம், அந்த 2 தியரிஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே அவங்க தியரி ஆஃப் டிஸ்டன்ஸ் விஷன் பத்தி பேசினாங்க. அதே இது ஹெல்மோல்ட்ஸ் என்ன சொன்னாரு, விஷுவல் பர்செப்ஷன் வந்து வேரியபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசினாரு. So they are telling that a fruitful integration of these 2 viewpoints is possible அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டோர்ட் விஷன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டோர்ட் விஷன்ல என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் there is a person who is not able to see at all. So he is born blind, he cannot see at all. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்பியரும் ஒரு ஸ்கொயரையும் கொடுத்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. So suddenly he gets eyesight and you keep both the objects in front of him and you ask him to distinguish between the two. Will he be able to do? No, he can't. Okay, why? Because he has experienced it only with the help of touching and feeling. So maybe even if he is able to see that நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா he'll be able to find it. Otherwise he'll not be able to find out. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டிமுலை அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த சைட் அலோன் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் இருந்துன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இந்த சென்ஸ் ஆஃப் டச் அவங்களால கண்டிப்பா எது எப்படி இருக்கு ஏது இருக்குன்றத அவங்க டக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா they do not know how it will look like at all. ஓகே, ஸோ இந்த ஸ்டடீஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி பிளைண்ட் அடல்ட்ஸ் வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க திரும்பவும் ப்ரிமிட்டிவ் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்லேருந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ they will again have the visual ability of an infant only. They will not be able to see. அடுத்தது visual deprivation in animals. ஸோ அனிமல்ஸ்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து they have tested it with infant chimpanzees. Infant chimpanzees என்ன பண்ணிட்டாங்கன்னா, they read few infant chimpanzees in total darkness and few in proper light. Okay, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு they brought them after 16 months old. 16 months old இருக்கு, they kept it inside. 16 months கழிச்சு they brought them out to see how they are reacting அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, those who were kept in complete darkness, their eye got affected. ஏன்னா அந்த நர்வ் செல்ஸ் இன் ரெட்டினா அண்ட் விஷுவல் கார்டெக்ஸ் அது மொத்தமாக வந்து அது போயிடுச்சு. ஸோ அதனால ஒன்றுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால லேட்டரான என்ன பண்ணாங்க அப்படின்னா, they use translucent goggles so that eyes கண்டிப்பாக அவங்களுக்கு லைட் அவங்களுக்கு வந்திருக்கும், but they cannot see what is there in front of them. Okay, so அவங்களுக்கு வந்து they have received the light, they were able to experience certain things, but they were not able to visualize, they were not able to find out what is there ன்ற மாதிரி இருந்தாங்க.
ஸோ அவங்க வெளியே வந்த பிறகு அவங்களுடைய விஷுவல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவர் நாட் ஏபிள் டு தேவர் லைக் இவங்க வெளியே வரும்போது அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ விஷுவலி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வந்து ஓவர்லோக் தேவர் ஏபிள் டு சி வித் சம் டிஃபரன்சஸ் இன் கலர் பிரைட்னஸ் அண்ட் சைஸ். ஆனால் அவங்களால வந்து ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கலர் பிரைட்னஸ் சைஸ் இதெல்லாமே வந்து தேவர் ஏபிள் டு மேனேஜ் ஈவன் வித் டிரான்ஸ்லூசன் காகல்ஸ். ஸோ அது இருந்தனால தேவர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இதுதான் பர்செப்ஷன் இன் அனிமல்ஸ். ஸோ நம்ம ரெஸ்டோர்ட் விஷன் பார்த்துருக்கோம், அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் இன் இன்ஃபென்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ரோல் ஆஃப் லேர்னிங் அண்ட் பர்செப்ஷன். ஸோ இது எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லேர்னிங் ஒரு லாங்குவேஜ் நமக்கு எப்படி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அதுக்கேற்று நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பர்செப்ஷன் இன்ஃபுளுன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியலன்ட்டு. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சில்ட்ரனுடைய விஷுவல் எபிலிட்டிஸ், அவங்களுடைய இன்ஜெனியூட்டின்றப்போ அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இன்ஃபென்ட்டோட பர்செப்ஷன் ஆஃப் ஹைட்டு, டெப்த்து, ஸோ அதை நம்ம வந்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து லைக் வென் யூ ஹாவ் கிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், தே ஷுட் நாட் ஃபால் அவுட் ஆஃப் தேர் கிரிப், தொட்டிலேருந்து விழுந்துடக்கூடாது, இல்லை அவங்க பெட்லேருந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ற இதில் வந்து தே வில் கீப் ஆல் த நெசசரி சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாம் வச்சு தே வில் see to that the child doesn't follow that doesn't fall off அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிப்சன் அண்ட் வாக் அப்படின்றவங்க வந்து they both tested children from age 6 to 14 months. ஸோ எப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு சைல்டை வந்து கூப்பிட சொல்றாங்க, மதரை கூப்பிட்டு. ஸோ அவங்க எப்படி வராங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து குழந்தைங்களே என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் கோயிங் ஆன் த ஷாலோ சைட். ஸோ அந்த டீப்பா இருக்கிற இது வழியா போகாம, ரெண்டு வழி இருக்குது, அவங்க வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிறதுல போகாம பண்றாங்க. அப்போ தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் சம்திங், தே ஆர் ஏபிள் டு still do something, so though their patterns are not very clearly identified. Okay, so இதுதான் next question வந்து பாத்தீங்கன்னா attention and perception. This will be the last topic in this unit. Okay, இன்னும் 2 யூனிட் இருக்கு இதுல. attention and perceptions. So attention and perceptions வந்து பாத்தீங்கன்னா they are selective. So perceptual focusing is called attention. என்னோட perception நான் ஃபோக்கஸ்டா பார்க்கறேன் அப்படின்னா that is called attention. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது செலக்டிவ் அட்டென்ஷன். அப்புறம் அந்த செலெக்ஷன் என்ன மாதிரி இருக்குது, செலக்டிவ் அட்டென்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து நம்ம பிரெயின் வந்து வில் செலக்ட் வாட் இட் வாண்ட்ஸ். ஓகே, என்னென்னலாம் எனக்கு வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஐ எம் கோயிங் டு ட்ரை டு செலக்ட் அண்ட் தென் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர்னா ஒரு பார்ட்டியில் இருக்கும், ஃபுல்லாக வி ஹாவ் நாய்ஸ், நம்ம நிறைய சவுண்டு, மியூசிக் சவுண்ட் கேட்குது, நிறைய பீப்புள் பேசுறது, சத்தம் போடுறது, சிரிக்கிறது எல்லாமே கேட்குது. But still when you're talking to some person you try to be attentive to that particular person, right? That's selective attention. In spite of your surrounding environment, how well you are able to listen someone, or engendadu ungalku kudumbodhu how well you are able to respond to your name. idha vandinga kuduthirukanga, you are not attending to other voices. ana vandu far corner of the room la unga pera sonna enna pannu takkunu will turn, whatever may happen, suddenly if somebody calls out our name நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வில் டென் டு டர்ன் பேக் அண்ட் see if somebody is calling us. ஸோ அதுதான் வந்து செலக்டிவ் அட்டென்ஷன். ஓகே, ஸோ நம்ம என்வாயன்மெண்ட்ல என்ன இருந்தாலும் we are ignoring the others until a particular stimulus makes it important for us to notice it. இதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டிட்டர்மினன்ஸ், இது இந்த ஸ்டிமுலஸ் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டிமுலஸ் செலெக்ஷனுக்கு அதுக்குரிய டிட்டர்மினன்ஸ் என்னென்னு, ஸோ இதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டர்னல் வேரியபிள்ஸ். ஸோ இல்லை என்ன வந்துன்னா பிக்சர் ஸ்கேண்ட்லி கிளாட் ஃபீமேல்ஸ் வந்து அட்வர்டைஸ் எனிதிங் ஃப்ரம் கார்பெட்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக அட்வர்டைஸ் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. ஸோ யூ கீப் இட் லிட்டில் மோர் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்குது, நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா then they will feel attracted to look into the advertisement. So அதுதான் வந்து determinants of இது. ஸோ எனக்கு வந்து what stimulus is going to attract my attention அப்படின்றத வந்து நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மேல் செக்ஸ் டைப்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கு. அதே போல் சம் பிக்சர்ஸ் ஆஃப் ஃபுட், சிலர் வந்து ஃபுட்டீஸாக இருப்பாங்க, அப்போ ஒரு ஃபுட்டை வச்சு கம்பேர் பண்ணி ஏதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து நமக்கு அது வந்து நமக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே இதில் வரும். ஹேபிச்சுவல் ஆர் மொமெண்டரி இன்ட்ரெஸ்ட். ஸோ நேச்சுரலிஸ்ட்,
ஒரு நேச்சர் லவ்விங் பர்சன் வந்து என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த நேச்சர் ரிலேட்டட் சவுண்ட்ஸ் வந்து தே வில் ஃபீல் அட்ராக்டட். ஓகே, அதே போல ஒரு அம்மாவா இருந்தாங்கன்னா என்ன சவுண்ட் கேட்டாலும் அந்த குழந்தை அழுதுச்சு அப்படின்னா they will be able to hear even amongst all the other sounds being heard there. அடுத்து பிசியலாஜிக்கல் கோரிலேஷன். பிசியலாஜிக்கல் கோரிலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டிமுலஸ் என்னவா இருக்குது. ஸோ ஆடிட்டரியா இருக்கும்போது நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் வச்சு how we are able to be attentive அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து ஓரியன்ட் ரிஃப்ளெக்ஸ் அக்கர்ஸ் அண்ட் மேன் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம பிரெயின் இஇஜி, ஸோ இது எல்லாமே. ஸோ இந்த ரெஸ்பான்சஸ் வந்து நமக்கு 2 டியூவல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபெசிலிட்டேட்டிங் த ரிசப்ஷன் ஆஃப் சிமுலேஷன், ப்ரிப்பேரிங் த ஆர்கானிசம் டு ரெஸ்பாண்ட் குவிக்லி. ஸோ இது இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய பிளாக் 2 உடைய ஒரு பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே, பிளாக் 2 ஓட ஒரு பார்ட் வந்து சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ எம் லைக் கோயிங் டு டூ திஸ் as 2 வீடியோஸ். ஸோ பார்ட் 1ல வந்து we have covered sensation and perception. பார்ட் 2 பிளாக் 2லயே செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, பிளாக் 2 வந்து ஐ எம் அகைன் டெல்லிங் யூ, பிளாக் 2 வந்து it's becoming a very long video. அதனால I'm making it as part 1 and part 2. ஸோ பார்ட் 1ல வந்து we have seen about sensation and perception. ஓகே, அண்ட் பிளாக் 2ல பார்ட் 2ல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு லேர்னிங் தான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக படித்தோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஆல்சோ டு ரிமெம்பர். ஸோ அதனால மேக்கிங் இட் அஸ் 2 வீடியோஸ். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் எனி doubts or any clarification, you can post here in the comments. Some of you had asked me about aggression பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீடியோவில், எனக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அக்ரெஷன் சாப்டர் எனக்கு எங்கே இருக்குது, அக்ரெஷன் குரூப்ஸ் இது மாதிரி கேட்டிருக்கீங்க. குரூப்ஸ் வந்து நமக்கு இல்லை எங்கேயுமே. நமக்கு இது வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் இருக்கு. பட் அக்ரெஷன் வந்து நமக்கு இந்த புக்லேயே வந்துருது நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசன்லேயே நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லேயே நமக்கு வந்து அக்ரெஷன் வந்துடும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஐ வில் ரிமைண்ட் யூ ஹவு டு கோ வித் இட். ஓகே, மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட்வே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அக்ரெஷன் பார்க்கும்போது. ஸோ ஈவன் ஃப்ரம் தேட் யூ கேன் லேர்ன் இஃப் யூ வாண்ட். Okay, so I'll try to put another video for that left out topics again if possible. Okay, see you again in the part 2 of the second block in MSYS 11 Advanced Gender Psychology. Till then, thank you, bye.